பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோம். இன்றைக்கு கூட சங்கீதம் 9:1 நாம் தியானிக்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Psalms 9:1 I will praise you, O Lord, with my whole heart. I will tell of all your marvelous works. பாருங்கள், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் முழு இருதயத்தோடும் அவரை தேடுவது, முழு இருதயத்தோடு அவரை துதிப்பது. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனை தேடுகிற விதத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அநேக நேரங்களில் ஒரு பரபரப்பான நேரத்தில் ஏதோ கடமைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், நாம் தேவனை துதிக்கிறோம். ஒரு கடமைக்கென்று அதை செய்து முடித்துவிட்டு அடுத்த வேலைக்கு செல்லலாம் என்று ஓடுகிறோம். இல்லை, தேவனை துதிக்கும் பொழுதெல்லாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை துதிக்க வேண்டுமா? தேவனை தேடுகிறவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உபாகம் 4:29 சொல்கிறது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். Deuteronomy 4:29 But from there you will seek the Lord your God, and you will find him if you seek him with all your heart and with all your soul. பாருங்கள், தேவனை முழு இருதயத்தோடு தேடுவது, முழு இருதயத்தோடு துதிப்பது எப்படி ஆகும்? அதற்கு அஸ்திபாரம் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறும் ஒரு வாழ்க்கை. அநேக நேரங்களில் நாம் தேவனை முழு இருதயத்தோடு தேட முடியவில்லை, முழு இருதயத்தோடு துதிக்க முடியவில்லை. காரணம், அவர் மேல் இருக்கிற அன்பிலே நாம் சரியானபடி வேர்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்றைக்கு கூட நாம் தேவன் மேல் இருக்கிற அன்பை சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தம்முடைய அன்பை நம்ம காண்பிப்பதற்காக மனுஷனாக பூமிக்கு இறங்கி வந்தார், இரத்தத்தை சிந்தினார், பாடுகள் பட்டார், ஜீவனை கொடுத்தார். நாம் பாவங்களை மன்னித்து அவரோடு சேர்த்து கொள்ள இத்தனை பாடுகளை பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விண்ணகத்திற்கு சென்று நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக தூய ஆவியானவராய் நம்மை நிரப்பியிருக்கிறார். தேவனுடைய அன்பை நினைவு கூறும் பொழுது அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் கொடுத்த தூய ஆவியானவரின் நிறைவை நாம் நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, எங்கேயோ தூக்கி வீசப்பட்டு நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்த நம் ஆத்துமாவுக்கு வெளியேற பெற்றவர் அன்பு சகல காரியங்களில் மீட்டெடுத்து நம்மை ஆசீர்வதித்ததே, அதை நினைக்கும் பொழுதே அவர் மேல் நமக்கு அன்பு பிரவாகித்து வரும். அந்த அன்போடு நாம் அவரை தேடும்போது பாருங்கள், முழு இருதயத்தோடு தேடுவோம். ஆகவே தான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, முதலாவது முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். உம்மை முழு இருதயத்தோடு தேடவும், உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கவும் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். அதற்குத்தான் அவர் தம் தூய ஆவியை நமக்குள் ஊற்றியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 சொல்லுகிறது, அவருடைய தூய ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு தேவனை முழு இருதயத்தோடு தேட பண்ணும். அந்த அன்பு தேவனை முழு இருதயத்தோடு துதிக்க பண்ணும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிற, முழு இருதயத்தோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். அதற்கு காரணம் ஆண்டவரே, நாங்கள் உம்மேல் வைத்திருக்கிற அன்பை சோதிக்கிறோம். ஆண்டவரை சோதித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த அன்பில் ஒரு பூரணத்தை எங்களுக்கு தாரு ராஜா. அநேக நேரங்களில் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். அதனால் எங்கள் ஆராதனை குறைவுள்ளதாக இருக்கிறது. நன்றில்லாத இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய அன்பினால் நிரப்பி, உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து மனதாரமை துதிக்க, மனதாரமை தேட, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.